நம்ம எல்லாருக்குமே கொங்கு இளைஞர் பேரவைனா தெரிந்தவர் திரு தனியரசு அவர்கள். ஆனால் அவருடைய இயற்பெயரோடு தான் நீங்கள் குறிப்பிடுவீங்க. திரு தனியரசு அவர்கள் உங்களோடு எப்போது வந்தாருங்க? எப்படி வந்தார்? ஏன் வெளியேறினார்? அமைப்பு ஏற்பட்ட 2 ஆண்டுகள்லேயே அவர் நமக்கு தொடர்பில் வந்துட்டார். ஓ, ஆரம்ப காலத்துலேயே? ஆரம்ப காலத்தில் 94 அவர் வந்துட்டார். எனக்கு 94 அல்லது 95 வந்துட்டார். 2000 வரைக்கும் நம்ம கூட தான் பயணித்தார். திருப்பூரில் பொறுப்பில் இருந்தார். ஒரு 20 இடங்களில் இருந்த இப்போ திருப்பூரில் அவர் பொறுப்பில் இருந்தார். திருப்பூர் மையம்னு சொல்லிவிட்டு அது திருப்பூர் நகருக்குள்ளே இருந்த அமைப்புக்கு அவர் பொறுப்பில் இருந்தார், தலைவராக இருந்தார். அதுதான் அவருடைய பணியாக இருந்தது. ஒட்டுமொத்த அமைப்புக்கு அவரில் எந்த பொறுப்பும் இல்லை. அப்புறம் 2000 அவர் அமைப்பிலேருந்து வெளியேற்றப்பட்டார். இப்படி கொடிய வடிவமைப்பதில் ஆமாம் கொடி வடிவமைப்பில் அவர் இல்லை, இந்த சின்னத்தை வடிவமைச்சதில் அவருக்கு பெரும்பங்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஒரு சின்னம் வேணும்னு அப்படின்னு கேட்டப்போ புலிகளுடைய அந்த இதில் இருந்து துப்பாக்கிக்கு பதிலாக 2 வாழை போட்டு கொண்டு வந்து அதே மாதிரி ஒரு சின்னத்தை அவர் தான் கொடுத்தாரு. அன்று அவருக்கு பேர் பெரியசாமி. ஆமாம். அதுக்கப்புறம் அதில் அந்த வாழை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வச்சுட்டோம். இந்த சின்னம் வடிவமைத்தில் அவருடைய பங்கு முழு பங்குன்னு வாழும் இல்லாமல் அப்படியே அந்த புலிகள்